ரெட் அண்ட் எல்லோ கலர்ல கொடி, ரெண்டு பக்கமும் யானைகள் திமிரி நிக்க, நடுவுல வாகை மலர், அதை சுத்தி 28 நட்சத்திரங்கள். புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி இந்த கொடிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குன்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே சொல்லியிருக்காரு. இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன வரலாறு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் நியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்லாம் கடந்து போயிட முடியாதுங்க. தளபதி விஜய் கட்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போது இல்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கற போது அவரோட அவுட்லுக்கை கவனிச்சிருக்கீங்களா? எப்பயுமே ஒரு ஒயிட் ஷர்ட், சாண்டில் பேண்ட் போட்டு சாதாரண லுக்ல தான் இருப்பாரு. தமிழக வெற்றி கழக தலைவர்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வைக்கிற ஒரு யுக்தி தான் இது. இப்போ ஜெயலலிதா அம்மானா இப்படிதான் இருப்பாங்க, எம்ஜிஆர்னா இப்படிதான் இருப்பாரு, கலைஞர்னா இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அத விஜய் இப்போ இருந்தே ஃபாலோ பண்றாரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சினிமா பிரபலர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைச்சு மக்கள்ல ஒருத்தன்ற பிம்பத்தை உருவாக்குது. மாதிரி விஜயோட ஸ்பீச், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பாராட்டு விழா வைக்கிறது, இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல விஜய் நடந்துக்கிற விதம் பலரையும் ரசிக்க வைக்குது. அட, நம்மள ஒருத்தர் தான்ப்பா இவரு அப்படின்னு நினைக்க வைக்குது. எல்லா தலைவர்கள் மாதிரியும் ஸ்டார்டிங்ல இவர்களே அவர்களே அப்படின்னு எல்லாரையும் வெல்கம் பண்ணி மக்களை போர் அடிக்க வைக்காம அவரை மாதிரியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி ரீச் ஆயிடுவாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி, மாஸ் டைலாக்கெல்லாம் பேசலாம், சினிமாட்டிக் லெவல்ல ஃபீல் கொடுக்கலாம், அப்படின்லாம் பண்ணாம இருக்கிறது இவரோட பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு கூட பனையூர் ஆபீஸ்ல ஃபிளாக் ரிவர் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்பயும் கூட இந்த கொடிய உங்க தெருக்கல்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து முறையா அப்ரூவல் வாங்கிட்டு ஏத்துங்க, உங்க இல்லங்கள்லயும் உள்ளங்கள்லயும் இந்த கொடியை ஏத்துவீங்கன்னு தெரியும், மாநாட்டுல சந்திப்போம்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு. அப்பதான் இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு, அத மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. தமிழர் பண்பாட்டு கான்செப்ட்ல தான் இந்த கொடியவே வடிவமைச்சிருக்காங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல வர இந்த ரெட் அண்ட் எல்லோ கலர் ஒரு வெற்றி திலகத்தை குறிக்குது. ஏற்கனவே இந்த ஒரு கம்பாரிசன்ல தான் ஆலப்புறம் தமிழன் பாட்டு வந்துச்சு. அதுவும் இந்த தமிழர்கள்ன்ற கெத்த கொடுக்கற மாதிரியான ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை எழுதின பாடலாசிரியர் விவேக் தான் இப்ப கட்சியோட பாட்டையுமே எழுதியிருக்காரு. ரெண்டு பக்கமும் இருக்கிற யானைகள் சாதாரணமா இல்லாம பீறிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு போர் சுழல் மாதிரியான எஃபெக்ட் தான் கொடுக்குது. அந்த காலத்துல எல்லாம் யானை படைகள் அதிகமா இருக்கிற அரசர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இதையே தான் கட்சியோட பாட்டிலையுமே சொல்லியிருப்பாங்க. இரத்த சிவப்பு நிறம் எடுத்தும் இரட்டை யானை பலம் கொடுத்தும் நரம்பில் ஓடும் தமிழர் உணர்வை உருவி கொடியில் உரு கொடுத்தோம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. உள்ள இருக்க வாகைப்பூவை பத்தி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போர்ல வெற்றி பெற்ற ஒரு மன்னர் வாகைப்பூவை தான் மாலையா சொல்லியிருப்பாங்க. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் இலக்கியத்துல இருக்க புறம்பொருள் திணைகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். வெச்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, உலிங்கை திணை, தும்பை திணை, வாகை திணை. ஒரு நாட்டை போர் பண்றதுக்கு முன்னாடி அந்த நாட்டுல இருக்க பசுகளை எல்லாம் கவர்ந்துட்டு வருவாங்களாம். அந்த போறப்ப அந்த போர் பண்ற அரசர் வெச்சி பூவை மாலையா போட்டிருப்பாராம். அந்த பசுக்களை எல்லாம் மீட்க போற அரசர் கரந்தை பூவை மாலையா போட்டிருப்பாராம். அதனாலதான் அதுக்கு பேரு கரந்தை திணை. நாட்டை பிடிக்க படையெடுத்து போற அரசர் வஞ்சி பூவை மாலையா போட்டிருப்பாங்க. தன் நாட்டை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற அரசர் காஞ்சி பூவை மாலையா போட்டிருப்பாங்க. ஒரு நாட்டோட கோட்டையை முற்றுகையிட போற அரசர் உலிங்கை பூவை மாலையா போட்டிருப்பாங்க. தன் கோட்டையை காப்பாத்திக்க நினைக்கிற அரசர் நொச்சி பூவை மாலையா போட்டிருப்பாங்க. ரெண்டு அரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதும் போது ரெண்டு பேருமே தும்பை பூ மாலையா போட்டிருப்பாங்க. அதுல ஃபைனலா யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க வாகைப்பூவை மாலையா சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் வாகைப்பூவை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு தெளிவா தெரிய வருது. கட்சி பேர்ல வெற்றி, கொடியில வெற்றியை குறிக்கிற வாகைப்பூ, இப்படின்னு வெற்றியை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு அரசியல் தலைவர்கள் நம்புறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர் விஜய் ஃபேன்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.